பெண்ணும் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறமையோடு சுயமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சமயத்துல அதே மாதிரி தன்னிச்சையாக இல்லாமல் அதோடைய எதிர்காலத்திலையும் சரி எப்பொழுதும் சரி அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய சமயத்துல அந்த டிசிஷன் அந்த ஒரு முடிவு வாழ்க்கை எப்பவுமே வெற்றி பெறும். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ், நீ அப்படி பண்ணா உன் வாழ்க்கைய ஏதாவது தலைகீழ மாறிடும், இவன் இப்படிப்பட்டவன், இது இப்படிப்பட்டது, அது இப்படி, இது இப்படி. அதாவது ஒரு பேரண்ட்ஸோ இல்ல மூன்றாம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற அவங்க நெய்பர்ஸோ இல்ல யாரோ ஒரு ஆள் ஒரு பெண்ணை குழப்பி 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 என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை சுய முடிவு எடுக்க விட மாட்டாங்க. இதை விட இன்னும் நல்ல தெளிவா சொல்லணும்னா, இன்று பல பேருடைய வாழ்க்கை என்னன்னா அடுத்தவங்களுடைய டிசிஷன், அடுத்தவங்களுடைய சஜஷன்லயே என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கையை இழந்துடுறாங்க. யாரு கடைசி வரை இருக்க போறா, இருக்க முடியும், அதே மாதிரி யார் பாதியில வருவா, யாரு பாதியில போவா, வாழ்க்கையில எது நமக்கு நிரந்தரமானது, இந்த பூமியே நிரந்தரம் இல்லாத இருக்கக்கூடிய சமயத்துல எது நமக்கு கூட கை கொடுக்கும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சமயத்துல நிறைய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய தவறான முடிவு குடும்பத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது. எது சரி எது தவறுன்னு அறியாம அவங்க வாழ்க்கையை முடக்கிக் கொள்வது. அதுக்கு 2 கல்யாணம் பண்றது, 3 கல்யாணம் பண்றது, இல்ல வாழ்க்கை இப்படி பண்றது சரியா அப்படின்னு கேட்டா, நீங்கள் 1ஓ 2ஓ வாழ்க்கையில பொறுத்தவரை ஒரு முடிவுங்கிறது எதுவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஒரு ஆளா இருந்தா அது பிரச்சனை இல்லை. நான் எடுத்த ஒரு முடிவு தப்பு பண்ணிட்டேன், நான் அடுத்த நான் சேஞ்ச் பண்ண போறேன், இல்ல இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், நீங்க ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சுட்டே இருந்த காலமும் ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதாவது அரிஸ்டாட்டிலுடைய ஒரே ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சு, நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன், அதை எப்படி சரி செய்து கொள்வேன், அதை எப்படி நான் சொன்னதை சரியா வச்சுக்கிடுவேன் அப்படின்னு பார்ப்பேன் தவிர அதற்கு அடுத்து நான் புதுசா நம்ப மாட்டேன்னா யோசித்து அதற்கு தனித்தனியா வழிவகுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில பொறுத்தவரை எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும், நீங்கள் அதை தெளிவு பெற எடுத்துக்கொள்ளுங்க. அதை செயல்படுத்துவதையும் அதை வாழ்க்கையில் முன்னோக்குவதையும் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இதுல ரொம்ப தவறு வைக்கிறதுனாலதான் தனியா தன்னந்தனம் இத மரமா நிக்கிறாங்க. லாஸ்டா ஒரு 100 சாமிகளோட மூவில பார்க்கும்போது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அந்த தாயை பெத்த தாயை தவறான ஒரு வார்த்தையை கூறுவது மட்டும் இல்லாம கூட பிறந்த உடன்பிறப்பு அதாவது கயரை வைத்து அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொல்ல முற்பட்டதையும் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்கள் புத்தி கூர்மையோடு உங்கள் வாழ்க்கையை தெளிவு பெற பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு வாழ்க்கை என்று சொல்வதை விட அது அழகானதாக மாற்றுங்கள்.